எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தின் முதல் வார்த்தையும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு விசுவாசம் தேவை. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நடத்தணும்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசமான செயல்கள் தேவை. இன்றைக்கு கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களா நாங்க நடக்கணும்னு நினைச்சோம், ஆனா விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களா இருந்தா கர்த்தரிடத்துல கேட்டு நம்ம ஆண்டவரே எங்களை இந்த அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் உள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்கன்னு ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இன்றைக்கு யோசுவாவை யோசித்து பாருங்கள். விசுவாசத்தோடு வார்த்தைகளை சொன்னார் யோசுவாவும் காலேபும். கர்த்தர் அவர்களுடைய ஜெனரேஷனை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு நாமும் நம்மளுடைய ஜெனரேஷனும் ஆசீர்வதிக்கப்படணும்னா விசுவாச பிள்ளைகளா நம்ம இருப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, விசுவாச புத்திரிகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசத்தில் குறைவு இருக்கிறது ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்த்து பேதுருவை போல விசுவாச குறைவுகளை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில முன்னிறுத்துகிறோம். ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க. எங்களுடைய விசுவாசத்தை தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே விசுவாசம் பெருக உதவி செய்யுங்க. விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமா இருக்கவே முடியாது. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கையை தான் நாங்க வாழணும். மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் அல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா என ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொல், நடக்கை, செயல், சிந்தை ஆண்டவரே எல்லாவற்றும் ஆண்டவரே விசுவாசத்தின் காரியங்கள், விசுவாசத்தின் செயல்கள், விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்துக்குறான வசனங்களை சொல்லுகிறவர்களாய் செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுகிறவர்களா நாங்க இருக்கோம். ஆண்டவரே, தானியேல் பிரியமான தானியேலா இருந்தார். தாவீது பிரியமானவராய் இருந்தாரே, அது போல எங்களின் பிரியமான உமக்கு பிரியமானவர்களை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாங்க. காலை எழுந்து கொள்ளும் போது புதிய கிருபைகளோடு புதிய ஆண்டவரே சந்தோஷத்தோடு நாங்கள் எழுந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அநேக வெற்றிடமான அதாவது காலியான பாத்திரங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். காலியா இருக்கீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது அந்த காலியை கர்த்தரால நிரப்ப முடியும். கர்த்தர் நிரப்பி நம்மளுடைய கரத்துல கொடுப்பார். யார் யாரு நான் வெற்றிடமா இருக்கிறேன், ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய காலியான பாத்திரமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆவியானவருடைய உதவியை கேளுங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷத்தோட உங்களை வாழ அவர் வழி செய்வார். அப்பா, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.